சாப்பாட்டுலேருந்து கிடைக்கிறது தான் நியூட்ரிஷன். சரியா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மொத்தம் 2 டைப் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரிஷன், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரிஷன். ஒன்று மேக்ரோ நியூட்ரிஷன், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரிஷன். மேக்ரோனா ஒன்றும் இல்லை, மேக்ரோனா பெரிய நியூட்ரிஷன், மைக்ரோனா குட்டி குட்டி நியூட்ரிஷன். ஓகேவா? இப்போ பெரிய பெரிய நியூட்ரிஷன் என்னென்ன? முதல் என்னென்ன? ஒன்று கார்பு, இன்னொன்று புரோட்டீனு, இன்னொன்று ஃபேட். மைக்ரோ நியூட்ரிஷன்னா ஓகேவா? ஓகேவா? நியூட்ரிஷன் ரெண்டா பிரியுது, மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன். மேக்ரோனா பெரிய நியூட்ரிஷன், மைக்ரோனா சின்ன சின்ன நியூட்ரிஷன். 2 நியூட்ரிஷன் இருக்கு. ஒன்று வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது மேக்ரோ. மைக்ரோனா விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது ரெண்டும் மைக்ரோன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் 2 இருக்கு. என்ன? ஒன்று வாட்டர், இன்னொன்று ஃபைபர். ஓகேவா? நியூட்ரிஷன்னா இவ்வளோதான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இவ்வளோதான். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டு இருந்தாலும் இதுக்குள்ளே தான் வரும். இதை தாண்டி வந்து வேறு எதுவும் வராது. சரியா? வாட்டரும் ஃபைபரும் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, இது புரியுதா அவனுக்கு? ஒன்று நியூட்ரிஷன், மேக்ரோ ஒன்று, மைக்ரோ ஒன்று இருக்குது. மேக்ரோ நியூட்ரிஷனில் கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, இதுதான் நம்ம வந்து உடம்புக்கு பிரித்து தனித்தனி சாப்பாடாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மூணுத்துலேயுமே கேலரிஸ் இருக்குது. ஆனால் விட்டமின், மினரல்ஸ் இதில் கேலரிஸ் கிடையாது. வாட்டர் இதெல்லாம் ஃபைபர் இதெல்லாம் கேலரிஸ் கிடையாது. இந்த 3 கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது 3த்துல தான் கேலரிஸ் இருக்குது. இந்த 3 தான் நம்ம பாடிக்கு என்ன ஷேப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அதனால் இது 3த்தை பற்றி ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டு நம்ம உடம்புல போய் என்ன பண்ணுது, எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படி நம்ம செல்லுக்கு எனர்ஜியை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் அவுட்லைன் சொல்கிறேன், ஈஸியாக புரியறதுக்காக. ஓகே, இப்போ நியூட்ரிஷன் நம்ம கொடுக்குறோம். இது நம்ம ஸ்டொமக்கு போகுது. எது மூலிமா? ஈசோஃபேகஸ் மூலிமா நம்ம ஸ்டொமக்கு போகுது. ஸ்டொமக்கு போய் என்ன ஆகுது? ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதை பிரேக் டவுன் பண்ணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தெரியும்ல? ஸ்டொமக்கு போகுது. ஸ்டொமக்லேருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை பிரேக் டவுன் பண்ணுது. பிரேக் டவுன் பண்ணி என்ன ஆகுது? இன்டெஸ்டைனுக்கு போகும். இன்டெஸ்டைன்னா என்ன? ஓகே, குடல். இந்த இன்டெஸ்டைனுக்கு போதா? இன்டெஸ்டைனுக்கு போய் என்ன ஆகும்? ஓகே, நம்ம பிளட்டு அந்த நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணும். பிளட் அப்சர்வ் பண்ணுது. பிளட் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது? நம்ம செல்ஸுக்கு எனர்ஜியை கொடுக்குது. எல்லா செல்ஸுக்கும் பிளட் மூலியமா தான் எனர்ஜி போகும். பாடி செல்ஸுக்கு எனர்ஜி கொடுக்குது. எனர்ஜி வந்தோடனே என்ன ஆகுது? மசில்ஸாக க்ரௌத் ஆகுது. எல்லா செல்ஸுமே க்ரௌத் ஆகுது. க்ரௌத் ஆனோடனே நம்ம திருப்பி ரிப்பேர் ஆகுது. ரிப்பேர்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரேக் டவுன் ஆகுதுல, அந்த மசில்ஸாக ரிப்பேர் ஆகும். இதுதான் நம்ம சாப்பாடு மூலியமாக தான் ரிப்பேர் ஆகும். ஸ்டொமக்கு போகுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டொமக்கு போகுது. வயிறுலேருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதை பிரேக் டவுன் பண்ணி இன்டெஸ்டைனுக்கு அனுப்புது. இன்டெஸ்டைன் குடல் தான். குடலுக்கு அனுப்புது. குடல்லேருந்து பிளட்டுக்கு அப்சர்வ் ஆகுது நியூட்ரிஷன். பிளட் தான் கேரி பண்ணி போய் பாடி செல்ஸுக்கு, எல்லா பாடி செல்ஸுக்கும் நியூட்ரிஷனை கொடுக்குது, சப்ளை பண்ணுது. எல்லா பாடி செல்ஸ்ல கொடுக்கறதுனால க்ரௌத் ஆகுது. பாடி செல்ஸ்ல க்ரௌத் ஆகுது. அந்த நம்ம டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால மசில்ஸில் பிரேக் டவுன் ஆகும்ல, அந்த பிரேக் டவுன்னால ரிப்பேர் ஆகுது. ஓகேவா? இவ்வளோதான் நடக்குது ஃபுட்டுனால. இது பேசிக் அவுட்லைன். இது ஒன்று ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறதில்ல. பேசிக் அவுட்லைன் மட்டும் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ
மேஜராக சொன்னால 3 மேக்ரோ நியூட்ரிஷன், அதை பற்றின ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு எதுக்கு தேவை? ஓகே, கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு கார்போஹைட்ரேட் தேவை. ரெண்டாவது, ப்ரோட்டீன் எதுக்கு நம்ம உடம்புக்கு தேவை? மசில் க்ரோத்துக்கு, டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணதுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம உடம்புல மேஜர் நடக்கிற விஷயம் ப்ரோட்டீனால தான் நடக்கும். ப்ரோட்டீன் தான் நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸே ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன்லாம் எதுவுமே நடக்காது, சரிங்களா? மூணாவது ஃபேட் எதுக்கு நம்மளுக்கு தேவை? ஓகே, ஹார்மோன் ரெகுலேஷனுக்கு. ரெண்டாவது, விட்டமின் அப்சர்வ் பண்ணதுக்கு. விட்டமின் ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ் இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணதுக்கு தேவை. நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு தேவை. லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், பிரெயின் வந்து ஃபுல்லாக ஃபேட்னால தான் உருவாயிருக்கு. பிரெயின் ஃபுல்லாகவே ஃபேட்னால தான் உருவாயிருக்கு. அதனால் பிரெயின் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே ஃபேட்டு தேவை. மேக்ரோ நியூட்ரிஷன் ஓகே, ஓரளவுக்கு. மேக்ரோ நியூட்ரிஷன் ஓகே. மைக்ரோ நியூட்ரிஷன் என்ன சொன்னேன்? விட்டமின்ஸ், மினரல்ஸ். மைக்ரோ நியூட்ரிஷன் நம்ம சாப்பிட்றோம்ல, மேக்ரோ நியூட்ரிஷன் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாம் சாப்பிட்றோம்ல. நம்ம சாப்பிட்ட சாப்பாடை கரெக்டான நேரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ நியூட்ரிஷன் தேவை. எப்படின்னா, நம்ம ஹார்மோன் ஃபங்க்ஷன் ஆகுது, எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்குதுல்ல, எனர்ஜி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த 3 நியூட்ரிஷன் தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் அந்த 3 நியூட்ரிஷனும் எனர்ஜியாக கன்வெர்ட் நிற்கிறதுக்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுறது தான் மைக்ரோ நியூட்ரிஷன், அதாவது விட்டமின், மினரல்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ஃபேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ப்ரோட்டீன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ஞாபகம் இருக்கா? 40% கார்போஹைட்ரேட்டு, 40% ப்ரோட்டீனு, 20% ஃபேட்டு. இதை வச்சு தான் நம்ம மேக் பண்ணோம். ஒரு ரெஃபரன்ஸுக்கு மேக் பண்ணி ஒரு டயட் சார்ட், அதை வச்சு தான் நான் மேக் பண்ணி கொடுப்பேன் எல்லாருக்குமே டயட் சார்ட், சரிங்களா? மேக் பண்ணி அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு பாடி பர்சனுக்கும் அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டயட் சார்ட்டு மாறும், அவனோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும், சரிங்களா? விட்டமின் மினரல்ஸ் நம்ம பாடியில் கிடையாது, நம்ம தான் கொடுக்குறோம் வெளியிலேருந்து. அதுவும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, நட்ஸு, சீட்ஸ் எல்லாத்துலேயுமே விட்டமின்ஸ், மினரல்ஸ் மிக்ஸ்டாக இருக்கும். அதை நம்ம வெளியேருந்து கொடுக்குறோம். அதை கொடுக்கும்போது நம்ம பாடி ரெகுலேட் பண்ணுது அதை, சரியா? இல்லைனா நம்ம பாடியே மேக் பண்ணிக்கும், நம்ம உடம்புக்குள்ளே மேக் பண்ணிக்கும் ஒரு சில நியூட்ரிஷனை, ஒரு சில விட்டமின்ஸை. ஆனால் எல்லாத்தையுமே எல்லாம் மேக் பண்ண முடியாது. ஆமாம், விட்டமின்ஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது, வெஜிடபிள்ஸில் இருக்குது, நட்ஸு, சீட்ஸு, அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஆமாம், மிக்ஸ்டாக இருக்குது. ஓகே, ப்ரோட்டீன் என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க? மசிலை பில்ட் பண்ணுது, டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணுது. அதான் நம்மளோட பில்டிங் சிஸ்டமே ப்ரோட்டீன் தான். ஓகே, ப்ரோட்டீன் எதெல்லாம் இருக்குது? ஓகே, ப்ரோட்டீன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ், இன்னொன்று கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். இன்கம்ப்ளீட் எதில் இருக்குது, கம்ப்ளீட் எதில் இருக்குது? ஓகே, எல்லா நான்வெஜ் ஃபுட்ஸ்லையும் இருக்கிறது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அதுக்கு முன்னாடி அமினோ ஆசிட்ஸ்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் நம்ம கொடுக்குறோம்னா நம்ம பாடி உள்ள ப்ரோட்டீனாக அதை டைஜஸ்ட் ஆகாது. அமினோ ஆசிட்ஸ்னு ஒரு பார்ட்டிகல்ஸ் மாரி அது தெரியும், பிரேக் டவுன் ஆகும். அமினோ ஆசிட்ஸ் வந்து 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது நம்ம பாடியில். 20 அமினோ ஆசிட்ஸ் நம்மளுக்கு தேவை ஒரு ப்ரோட்டீன் மூலயமா. அதாவது 11 அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடியிலே இருக்கும். ஆல்ரெடி நம்ம பாடியே அதை ரெடி பண்ணிக்கும் 11 அமினோ ஆசிட்ஸை. 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடியால் ரெடி பண்ண முடியாது. அதனால நம்ம வெளியே இருந்து ஃபுட்டு மூலியமா தான் அந்த 9 அமினோ ஆசிட்ஸும் கொடுக்கணும். ஒரு சிக்கன் எடுத்துக்கணும்னா அதில் 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அதனால அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். எக் எடுத்துக்கணும்னா அதுவும் 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அதனால அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். இதுவே பீஃபு, ஃபேட்டி ஃபிஷ் எல்லாம் இருக்குல்ல, ஃபிஷ், சோயா சங்க்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம்னா அதில் வந்து எல்லாத்துலேயுமே அந்த 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு வெளியேந்து கொடுக்க போகிற அமினோ ஆசிட்ஸ் 9மே இருக்குது, அதனால இது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ்னா வெஜ்ஜில் அந்த தால் இருக்குல்ல, தால், மூக்கல்ல, பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு தேவையான 9 அமினோ ஆசிட்ஸ்ல எதனா 1, 2 கம்மியாக இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றீங்களா, எல்லாத்துலேயுமே எல்லாமே வெஜ்ஜஸ் தான், ஆனால் எதனா 1, 2 கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால அது இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ், குவாலிட்டியான ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஓகேவா? எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம்னா, இப்போ வந்து ரைஸில் வந்து ஒரு 7 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்குது, அது கூட தால் எடுத்துக்கிட்டோம்னா 9 அமினோ ஆசிட்ஸும் அதில் ஃபில் ஆகிடும். 2 காம்போவாக எடுத்தோம்னா அதில் மொத்தமாக எசென்சியல் அமினோ ஆசிட்ஸாக மாறிடும், நம்மளுக்கு தேவையான ஹோல் ப்ரோட்டீனாக மாறிடும். அதுமாரி ஒரு சில காம்போவாக எடுக்கும்போது வெஜிடேரியனை கம்பைன் பண்ணி ஹோல் அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கிற மாதிரி எடுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் டஃப்பான வேலை தான், ஈஸியான வேலை கிடையாது. ஈஸியாக நம்மளுக்கு எல்லாமே இதில் இருக்குல்ல, அதனால நம்ம பெஸ்ட்டுனா அனிமல் சோர்ஸ் தான் நம்மளுக்கு பெஸ்ட் சோர்ஸ் ப்ரோட்டீனுக்கு. ஓகேவா? இதுவரை ஓகேவா? டவுட் எதனா இருக்கு? ஓகே, இப்போ வந்து அனிமல் சோர்ஸில் என்னென்னு சொல்லுங்கள். ஒன்று வந்து சிக்கனு, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். ஃபிஷ்ஷு, அப்புறம்
பீஃப், ஃபேட்டி ஃபிஷ் நான் சொன்னது இவ்வளோதான். ஓகே. வெஜிடேரியன் சோர்ஸில் என்னென்ன ப்ரோட்டீன் சோர்ஸ்? தால், மில்க், டைரி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் மூக்கல்ல, பச்சைப்பயிறு, சென்னா, சோயாபீன்ஸு எல்லாமே வந்து வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஆனால் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். எதனா ஒரு சில 1-2 அமினோ ஆசிட்ஸ் கம்மியாக இருக்கும். வெஜிடேரியனில் சோயா சங்க்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் கம்ப்ளீட் ப்ரோட்டீன். மற்றதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தான். அதை நம்ம தான் கம்ப்ளீட்டாக மாற்றணும். சரியா? இப்போ ப்ரோட்டீன் ஓரளவு ஓகே. ரெண்டாவது கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி அதுதான் கொடுக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் எதெல்லாம் இருக்கு? ரைஸ், வீட். அதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட்னா ஒரு 2 விஷயம் இருக்கு. இது எப்படி இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொல்றோமோ அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டை 2 டைப்பா பிரிக்கலாம். சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்பவுண்ட் கார்போஹைட்ரேட் 2 இருக்கு. சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரூட்ஸ்லையும் கேர்டு, ஃப்ரூட்ஸ்னா பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கிறது சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். காம்பவுண்ட் கார்போஹைட்ரேட்ஸ்னா ரைஸ், சப்பாத்தி, மற்ற பிரெட்டு, ஹோல் வீட் பிரெட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கிறது காம்பவுண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். சிம்பிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இதுல ஃபைபர்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கும் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல. காம்பவுண்ட் கார்போஹைட்ரேட்ஸ்ல ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபைபரு, நியூட்ரிஷன் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஃபைபர்னா ஒன்றும் இல்லை, நார்ச்சத்துன்னு சொல்லுவோம்ல, நார்ச்சத்து தான் ஃபைபர். ஓகேவா? இதுல ஃபைபர் கம்மியா இருக்கும் சிம்பிள்ல, காம்பவுண்ட்ல ஃபைபர் அதிகமா இருக்கும். நம்ம காம்பவுண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். ஏன்னா அது எடுத்தால் தான் வயிறு ஃபுல்லாவே இருக்கும். ஃபைபர் அதிகமா இருந்தால் தான். ஃபுல்லாக இருந்தால் தான் ஓவர் வெயிட் பண்ண மாட்டோம், நம்மளுக்கு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ஏறாது. வயிறு அதிகமாக ஃபுல்லாகும், எனர்ஜியும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் கார்போஹைட்ரேட் மூலயமா. ஓகேவா? இது 2 இருக்கு. இது வந்து சிம்பிள் காம்போ. ஓகே. தேர்ட் வந்து ஃபேட்னா என்ன? கொழுப்பு அதான் என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லு, ஆல்ரெடி தெரிஞ்சது சொல்லு. ஃபேட்னா நம்ம பாடியில் எக்ஸ்ட்ரா ஸ்டோராக இருக்கு ஃபேட்டு. நம்ம தேவையான அளவுக்கு ஃபேட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆனால் தான் அது எக்ஸ்டர்னல் ஃபேட்டு, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஃபேட்ல 3 டைப் இருக்கு. ஒன்று சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு, டிரான்ஸ் ஃபேட்டு. 3 டைப் ஆஃப் ஃபேட் இருக்கு நம்ம பாடிக்கு தேவை டயட்ரி மூலியமா போறது. சேச்சுரேட்டட் ஃபேட்னா என்னன்னா ரூம் டெம்பரேச்சர்ல அது சாலிடா இருக்கும். ஹீட் பண்ணும் போது லிக்விடா மாறும். என்னென்ன மாறும்? கீ, கோகோனட் ஆயில், சீஸு, பட்டரு, கிரீம், இதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு. ஓகேவா? ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா இருக்கும், கட்டியா இருக்கும். ஹீட் பண்ணும்போது அது தண்ணியா கொஞ்சம் கொஞ்சமா லிக்விடா மாறும். இதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ல வரும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எதுனா நம்ம நார்மலா சாப்பிட்ற கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், அந்த கடலை எண்ணெய் சொல்றோம்ல, இது. அப்புறம் வந்து வேற இதில் இருக்கு நட்ஸு, சீட்ஸு, ஃபேட்டி ஃபிஷ்ஷு, அவகேடோ, இதில் இருக்கிறதுல அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இதெல்லாம் ஹெல்த்தியான ஃபேட்டி ஆசிட், நம்மளுக்கு வேணும், நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே லிக்விடாக தான் இருக்கும் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம். ஓகே. வேற அடுத்தது டிரான்ஸ்ஃபேட்னா என்னன்னு தெரியுமா? ஆமாம், கரெக்டு. ஹை டெம்பரேச்சரில் ஹை ஃப்ளேமில் அதிகமான ஆயில் வச்சு குக் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டை செய்யறது தான் டிரான்ஸ்ஃபேட்டு. அதான் ஹியூமன் மேடு. நம்ம ஹியூமன்ஸ் வந்து அது நேச்சுரலாக வர ஒரு விஷயம் கிடையாது டிரான்ஸ்ஃபேட்டு. ஹியூமன்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வச்சு எப்படி எப்படிலாம் நம்ம டேஸ்ட்டு செய்யலாமோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றதுனால வரது தான் டிரான்ஸ்ஃபேட்டு. எதெல்லாம் இருக்குது டிரான்ஸ்ஃபேட்டு? டீப் ஃப்ரை சிக்கன் ரைஸு, பிரியாணி எல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம்ல, மசாலா போட்டு, ஆயில் போட்டு, கீ போட்டு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி செய்கிறோம்ல, ஒரு காம்பினேஷனே இல்லாமல். அதனால இது எல்லாமே டிரான்ஸ்ஃபேட் நம்ம உடம்புக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். இதனால தான் வந்து உடம்பு பல்காகி உடம்பு ஏறி நம்ம உடம்பு நம்ம அசிங்கமாக காட்டுற அந்த ஃபேட்டு அதனால தான் வந்துச்சு. சரியா? அப்புறம் வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்ற குர்குரே, சிப்ஸு, பிஸ்கெட்டு எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்ஃபேட் தான் இருக்குது. எல்லாமே ஹியூமன் மேட் தான். எல்லாமே ஹை சுகர் இருக்கும், ஹை மைதா இருக்கும், ஹை கேலரிஸும் இருக்கும். ஓகேவா? இது 3 ஓகேவா? கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு. இது 3 ஓரளவு புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது விட்டமின்ஸ் நம்மளுக்கு எதுக்கு தேவை? விட்டமின்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். விட்டமின்ஸ் எதுக்கு தேவைன்னா நம்ம இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு தேவை, எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு தேவை, அப்புறம் ஐ ஹெல்த்து, ஹேர் ஹெல்த்து, ஸ்கின் ஹெல்த்து, போன் ஹெல்த்து, எல்லா ஹெல்த்தையுமே இம்ப்ரூவ் பண்ணதுக்கு விட்டமின்ஸ் தேவை. எல்லாம் உள்ள சின்ன சின்ன வேலையை பார்க்கும். நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எல்லாம் ஒரு விட்டமின்ஸும் ஒரு என்சைம் மூலயமா சின்ன சின்ன வேலையை அதாவது பார்த்துட்டே இருக்கும். டீப்பாக போனோம்னா புரியாது. சரியா? விட்டமின் ஓகே. மினரல்ஸ் எதெல்லாம் இருக்கு? சால்ட், வேற
வாட்டரில் இருக்குது. எல்லா ஃபுட்ஸ்லேயும் ஒரு சில ஃபுட்ஸ்லேயும் விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்குது. டைரி ப்ராடக்ட்ஸில் என்ன மினரல்ஸ் இருக்குது? கால்சியம் இருக்குது. கால்சியம் எதுக்கு நம்மளுக்கு தேவை? போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு கால்சியம் தேவை. ஓகே. அயன் எதில் இருக்குது? இந்த டேட்ஸ் இதுமாதிரி ஒரு சில நிறைய விஷயத்துல இருக்குது அயனு. அயன் எதுக்கு தேவை நம்மளுக்கு? நம்ம ஹீமோகுளோபின் தெரியும்ல, நம்ம பிளட் ரத்தம் இருக்குல்ல, அது பிளட் செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அயன்ன்ற ஒரு மினரல்ஸ் தேவை. மெக்னீஷியம் எதுக்கு தேவை? நம்ம மசில் அண்ட் நர்வ் ப்ரொடக்ஷனுக்கு, நம்ம நல்லா தூங்குறதுக்கு மெக்னீஷியம்ன்ற ஒரு விஷயம் தேவை. சரியா? அடுத்தது பொட்டாசியம், இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குல்ல, அது எதில் இருக்குது? பொட்டாசியம் பனானால இருக்குது, ஒரு சில ஃப்ரூட்ஸில் இருக்குது, நிறைய விஷயத்தில் பொட்டாசியம்ன்ற ஒரு சில மினரல் இருக்குது. அது எதுக்கு தேவை? பொட்டாசியம், ஜிங்க், இது 2 விஷயம் ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்காக தேவை. நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனை ரெகுலேட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறதுக்காக பொட்டாசியம், ஜிங்க், இந்த 2 மினரல் தேவைப்படுது. ஓகேவா? மினரல் எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம உடம்பு செய்யும். இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மினரல்ஸ் நிறைய இருக்குது. அது ஒரு நிறைய மினரல்ஸ் ஒரு சில வேலை செய்யும். சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் நிறைய இருக்குது. காப்பர், ஜிங்க், நிறைய சொல்லிட்டே போகலாம். எல்லாமே ஒரு வேலையை நம்ம பாடியில் செஞ்சுட்டே இருக்கும். ஓகே, வேற அவ்வளோதான். இது மொத்தம் 5 நியூட்ரிஷன் இருக்குது. போன், இப்போ வாட்டர் நம்ம உடம்புக்கு எதுக்கு தேவை சொல்லியிருந்தால, வாட்டர், ஃபைபர், இது 2 எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன். வாட்டர் நம்மளுக்கு எதுக்கு தேவை? பிளட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் இருக்குது? 90% வாட்டர் தான். நம்ம ஹியூமன் பாடியில் தான் 70% வாட்டர் இருக்குது. பிளட்டில் 90% வாட்டர் தான் இருக்குது. இப்போ பிளட் சர்க்குலேஷனுக்கு தேவை வாட்டரு. அப்புறம் வேறு எதுக்கு தேவை? சர்க்குலேஷனுக்கு தேவை. நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு தேவை. கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு வாட்டர் தேவை. அப்புறம் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணதுக்கு வாட்டர் தேவை. தண்ணி குடித்தாதான் வெயில் அதிகமாக அடிக்கும் போது நம்ம பாடி ஸ்வெட்டை வெளியே தள்ளி நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுதுங்களா, அதுக்காக வாட்டர் தேவை. சரியா? அப்புறம் ஃபைபர் எதுக்கு தேவை? நார்ச்சத்துன்னு சொன்னால, ஃபைபர், அதான் ஃபைபர். எதெல்லாம் ஃபைபர் இருக்கு? ஃப்ரூட்ஸில் கொஞ்சமாக ஃபைபர் இருக்கு, வெஜிடபிள்ஸில் நிறைய ஃபைபர் இருக்கு. அப்புறம் வேற எதில் ஃபைபர் இருக்கு? வாழைத்தண்ணில் எல்லாருக்குமே தெரியும் ஃபைபர் இருக்கு, நார்ச்சத்து அதில் தான் இருக்கு, தெரியும்ல. அப்புறம் வேற எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் ஃப்ரூட்ஸில் மினிமமாக இருக்குது, வெஜிடபிள்ஸில் நிறைய இருக்குது ஃபைபர். ஓகே. இந்த ஃபைபர் எதுக்காக நமக்கு தேவைன்னா, நம்ம கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணதுக்கும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கும் ரொம்ப நேரம் நம்ம பசி எடுக்காமல் பார்த்துக்கிறதுக்கும் ஃபைபர் ரொம்ப தேவை. பசி எடுக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? ஜங்க் ஃபுட்ஸ் தேடி அதிகமாக போக மாட்டோம். ஜங்க் ஃபுட்ஸ், சுகர் ஃபுட்ஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும்னு அந்த கிரேவிங்ஸ் கம்மியாகும் ஃபைபர் அதிகமாக இருந்தால். அதனால ஃபைபர் நம்மளுக்கு தேவை. மொத்தமாக 5 சொல்லியிருந்தேன். மொத்தமாக 5 நியூட்ரிஷன். ஒன்று மேக்ரோ, மைக்ரோவும் சேர்த்து 5 நியூட்ரிஷன் வரும். ஒன்று ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எதெல்லாம் ஃபைபர், எதெல்லாம் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்னு பார்த்தோம். ரெண்டாவது மைக்ரோ நியூட்ரிஷன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ். விட்டமின், மினரல் எதெல்லாம் இருக்குது இப்படி இந்த ஒரு சின்ன சின்ன கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அப்புறம் வாட்டரு, ஃபைபர். இது நியூட்ரிஷன் லிஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க யாரும். நான் இதில் வச்சிருக்கேன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாட்டரும் ஃபைபரும். ஃபைபர் இல்லைன்னா நம்மளுக்கு என்னென்ன நடக்கும்? கான்ஸ்டிபேஷன் வரும், பசி அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபைபர் இல்லைன்னா. ஃபைபர் கண்டிப்பாக இருக்கணும் டயட்டில். ஃபைபர் இருக்கிற மாதிரி தான் டயட் சார்ட்டே நான் மேக் பண்ணி முதல்ல தருவேன். சரியா? வாட்டரும் நம்ம உடம்பு சர்க்குலேஷனுக்கு, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வாட்டரும் தேவை. இந்த நியூட்ரிஷனை வச்சு தான் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டயட் சார்ட் போட போகிறோம். பேலன்ஸான டயட் சார்ட். இதுலேருந்து வெளியே போயிட்டோம்னா, நம்ம ஜங்க் ஃபுட்ஸ், சுகர் ஃபுட்ஸ் அப்படி போயிட்டோம்னா அந்த டயட் சார்ட் இதில் ஜோனில் வரமாட்டோம். நம்ம பாடியை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். சரியா? நியூட்ரிஷனை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிதா? அன்றைக்கி கூட ஓகே ஓரளவுக்கு, இன்னைக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா உனக்கு? ஓகே, சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட் டைமில் ஃபுட்டை வச்சு, சாப்பாடை வச்சு நம்ம உடம்பை எப்படி ஏற்றுறோம், எப்படி குறைக்கிறோம், சாப்பாடு அதிகமாக கொடுத்தா நம்ம உடம்பு எப்படி ஆக்ட் பண்ணணும், கம்மியாக கொடுத்தா எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் எப்படி நடக்கும், எப்படி தூங்கணும், நம்ம பாடியை பிடிச்சாமே மாற்றணும்னா எல்லா டாபிக்ஸும் நெக்ஸ்ட் வீக்கில் கவர் பண்ணி ஒரு 1 hour இருக்கும். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ரெடி பண்ணி 1 week 1 hourல நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? சரி, போதும், நீங்கள் முடிச்சிக்கலாம்.